அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது மக்கள் நலன் காப்பகத்தின் செய்தி வீச்சு. மக்கள் நலன் காப்பகமானது மேற்கொண்டு வரும் வாழ்வாதார உதவி திட்டங்களில் மட்டக்களப்பு வந்தாறுமூலை மாவடி வேம்பைச் சேர்ந்த திருமதி நிர்மலா அவர்களுக்கு அவர் மேற்கொண்டு வரும் தையல் தொழில் முயற்சிக்காக தையல் இயந்திரம் வைத்து தைக்கக்கூடிய தள அமைப்பை மக்கள் நலன் காப்பகம் 50,000 ரூபாய் செலவில் நிர்மாணித்து கொடுத்துள்ளது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாவடியம்பு மலரக்காடுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இவர்களுடைய கணவர் யுத்தத்திலே இறந்திருக்கிறார். தற்போது மிகவும் வறுமை கோட்டின் கீழே தான் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு 3 பிள்ளைகளும் இருக்கிறது. இதிலே மூத்த மாணவருடைய உழைப்பில் தான் அவர்கள் அன்றாண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்களிடம் உதவிக்கரம் நீட்டியிருந்தார்கள். அதற்கு அமைய அவர்கள் கேட்டது, தங்களிடம் தையல் மிஷின் இருக்கிறது, அதை வைத்து தைப்பதற்கு ஒரு கட்டிடம், ஒரு கோல் ஒன்று இல்லாததுனால அவர்கள் அந்த உதவியை கேட்டிருந்தார்கள். இன்று அவர்களுக்கு அந்த கட்டிட வேலைகளை முழுமையாக முடித்து கொடுத்திருக்கிறோம். ஆகையினாலே அவர்களுக்கு மக்கள் நலன் காப்பகத்தால் 50,000 ரூபாய் நிதியினை இந்த மக்கள் நலன் காப்பகம் வழங்கியிருந்தது. வழங்கிய மக்கள் நலன் காப்பகத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த மக்கள் நலன் காப்பகத்தினுடைய வேலை திட்டங்கள் வெகு சிறப்பாக எங்களோட மாவட்டத்திலே மிகவும் நடைபெற்று வருகிறது. ஆகையினாலே இந்த மக்கள் நலன் காப்பகத்தினுடைய பணி மீண்டும் தொடர வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி. இந்த வேலையை முற்றுமுழுதாக முடிச்சு தந்த மக்கள் காவலருக்கு நன்றி. மக்கள் நலன் காப்பகமானது தாயகத்தில் கல்வி, மருத்துவம், வாழ்வாதாரம், திடீர் அனர்த்த உதவி, மூதாளர் கொடுப்பனவு போன்ற பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றது. இவ்வுதவிகளை தொடர்ந்து செய்வதற்கு அனைத்து நாடுகளிலும் நன்கொடையாளர்களை எதிர்பார்க்கின்றது மக்கள் நலன் காப்பகம். நமது தொடர்விலக்கம் மக்கள் நலன் காப்பகமானது இவ்வாறான பல உதவிகளை தாயகத்தில் வசிக்கும் மக்களுக்கு செய்து வருகின்றது. அந்த வகையில் அம்மக்களுக்கான உதவி திட்டங்களில் உங்களது பங்களிப்பையும் மக்கள் நலன் காப்பகம் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றது. கரம் கொடுப்போம், மக்கள் நலன் காப்போம். நன்றி.